இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் ஜூன் 21 2025 சனிக்கிழமை, விஸ்வாவசு வருடம் ஆனி மாதம் 7ஆம் திருநாள். அதுலேயும் ரொம்ப முக்கியமாக இன்றைய நாளை பார்க்கும்போது அஸ்வினி நட்சத்திரம், மேஷ ராசி, கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம், உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு, அதாவது தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிட்டீங்கன்னா அப்புறம் ஒரு லெஸ்ஸி சாப்பிட்ற மாதிரி ஃபீல் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும், நிறைய இஷ்யூஸ் சால்வ் ஆகும். இது யாருக்குன்னா ஓன்லி இந்த உத்திர நட்சத்திரக்காரங்க மட்டும்தான் சாப்பிடணும். பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் சந்திரன் சுக்கிரனுடைய இணைவு, கடுமையான பகை கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சந்திரன் சுக்கிரன் இணைவு மேஷத்தில் இருப்பதனால, மேஷம், சிம்ஹம், தனுசு இந்த 3 ராசிகளுக்கும் கண்டிப்பாக இந்த ஜீரா ஐட்டம்னு சொல்லுவோம். ஜீரா ஐட்டம்னா என்ன அர்த்தம்? ஜிலேபி மாதிரி ஐட்டம். மைசூர் ஸ்ரீ, மைசூர் பாக்கை இப்போ மைசூர் ஸ்ரீயாக மாற்றிட்டோம்ல, அதனால் அது சாப்பிடக்கூடாது. குலோப் ஜாமுன் ரொம்ப பிடிச்சோம் சார் எனக்கு, ஆனால் இதெல்லாம் சாப்பிட்டோன்னா கண்டிப்பாக பெரிய இன்ஃபெக்ஷனாக அடுத்த 3 நாள் நம்மளை கொஞ்சம் புரட்டி எடுத்துரும். கவனமாக இருக்கணும். அதே மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்க போகிறது. மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சந்திரன் சுக்கிரன் ரெண்டுமே இணைகிறது. அதாவது இன்றைய நாள் உங்கள் ராசி லக்னத்தில் இருக்கிறது, அதுவும் அஸ்வினி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய கேத்துவோடைய நட்சத்திரம் சந்திரன் சஞ்சாரம் செய்வது நிறைய சந்தோஷமான விஷயங்கள். ஆடை ஆபரணங்கள், அணிகலன்கள், நல்ல சாப்பாடு, நல்ல உறவுகள், உல்லாசம், என்ஜாய்மெண்ட்டு இந்த மாதிரி தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். குளிர் பிரதேசங்களுக்கெல்லாம் நீங்கள் பயணப்படுற மாதிரி இருக்கிறது. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். சுப செலவுகள் ஏற்படும். மெயினாக ஆண்கள் ரொம்ப பெரிய அதிர்ஷ்டசாலிகளாக இந்த நாள் இருக்க போகிறீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தேவி வழிபாடு, மோகனா தேவி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றம், தொழில் மாற்றம், சுபகாரியங்களுக்காக செலவுகள், வீட்டில் ரொம்ப முக்கியமாக இந்த ஃப்ரிட்ஜு, ஏசி, வாஷிங் மிஷின் இந்த மாதிரி விஷயங்களில் பழுது பார்த்து புத்தம் புதுசாக புதுப்பிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நிறையா பேருக்கு இன்றைய நாள் புதுசாக வண்டி வாகனங்கள் வாங்குவது, ஒரு சில பேர் ரொம்ப முக்கியமாக இந்த ஆடை ஆபரணங்கள் வாங்குவது, புதுசாக க்ளோதிங் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆடி தள்ளுபடி அப்படின்னு ஆரம்பிக்கும் கொஞ்ச நாளில். அதுக்கான விஷயங்கள்லாம் இப்போவே ஆரம்பிச்சிருவீங்க. மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய பொன்னான நாளாக இருக்கப்படுறது. தெய்வ அனுகிரகம் நல்லா இருக்குது. அதனால் இன்றைய நாள் நிறைய உதவிகரமாக நிறைய விஷயங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணக்கூடிய நாளாக இருக்கப்படுறது. அமோகமான நாள். சாயந்தரம் ஜாலியாக எங்கேயா போயிட்டு சாப்பிட்டு வருவீங்க, இதுவும் பண்ணுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அம்பிகை வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசி ஆண்டிடம் மஞ்சள் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய லாபம், மிகப்பெரிய வெற்றி, பெண்களால் ஆதாயம், பெண்களுக்கு அதிர்ஷ்டம். ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய மனசில் இருக்கக்கூடிய ஒரு ஆசை, குட்டி குட்டி ஆசையாக இருக்கலாம், அது கூட இன்றைய நாள் நிறைவேறும். இவ்வளோ நாள் ட்ரை பண்ணேன் சார், நல்ல மழையில் போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்ணுன்னு அப்படின்னு. தயவுசெய்து சாப்பிட்றாதீங்க, நான் சும்மா ஜாலிக்கு சொல்கிறேன். இன்றைய நாள் அது பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்க போகிறது. அதே மாதிரி தாராளமான பண வரவுகள், சந்தோஷமான செலவுகள் எல்லாம் இருக்கப்படக்கூடிய அற்புதமான நாள். நினைத்த காரியங்கள் எல்லாமே தெய்வத்துடைய அனுகிரகத்தில், மெயினாக தாயாருடைய அனுகிரகத்தில் நடக்கப்படுது. ரங்கநாயகி அம்மாவை வழிபாடு பண்ணுங்க. ராசியா நிறம் பிங்க் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நினைத்த எல்லா காரியங்களும் வெற்றி பெறும். தெய்வம் அவங்க கூட இருக்குங்க, அவ்வளோதான் சமாச்சாரம். வேலையில் உங்களை புகழ்ந்து தள்ளுவாங்க. மிகப்பெரிய அளவில் இன்றைய நாள் எந்த ஒரு வேலையில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு அந்த என்ன சொல்லுவாங்க, அருவி மாதிரி கொட்டும். அந்த ஞானம், அந்த அறிவு, வேலை சம்பந்தப்பட்ட நுணுக்கம் எல்லாம் இருக்கக்கூடிய அற்புதமான நாள். வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட சமாச்சாரங்களில் பெரிய ஏற்றத்தை கொடுக்கப்படுறது. நிறைய பேர் வண்டி வாகனத்தை தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்கும். நல்ல தொழில் வளர்ச்சி, நல்ல ஆதாயம், நல்ல ப்ராஃபிட் எல்லாம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சோமநாதேஸ்வரர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். பிரயாணங்களில் ஏற்றம், வெகு தூரம் சென்று ஒரு காரியத்தை முடித்துட்டு வருவது. அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் அருமையான கார் ஒன்று வாங்க போகிறீங்க. கண்டிப்பாக சிம்மத்தில் பிறந்தவங்களுக்கு வண்டி வாகன யோகம் உண்டு. அதே மாதிரி நிறைய பேருக்கு சின்ன சின்னதாக ஹெல்த் இஷ்யூ வந்தாலும் சால்வபிள் அப்படின்னு சொல்லுவோம். அது ஈஸியாக முடிஞ்சிடும். யூ வில் ஹாவ் எ சொல்யூஷன். உடம்பு கொஞ்சம் ஹீட் ஆகிற மாதிரி இருக்குது, அதை மட்டும் பார்த்துட்டா போகிறோம். நிறைய விஷயங்கள் நடக்கும். இன்ட்யூஷன்னு சொல்லுவோம். என்ன நடக்க போகுதுன்னு முன்னாடியே தெரிய வரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அவசரத்தில் செய்யக்கூடிய முடிவுகள், அவசரத்தில் செய்யக்கூடிய செலவுகள், இது ரெண்டும் திரும்பியே வராது. இன்றைய நாள் இந்த செலவு இருக்கலாம். வீட்டில் மெயினாக பெண்களிடம் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்படலாம்.
மெயினாக மாமியாருக்கும் மருமகளுக்கும் அல்லது மாமனாருக்கும் மருமகனுக்கும் இது இந்த காம்பினேஷன் சண்டே வராது. ஆனால் நான் சொல்லி ஆகணும். ஏன்னா நிறைய பேர் நான் அதையும் கேள்வி கேட்குறாங்க. அது எப்படி சார் நீங்கள் மாமியார் மருமகள் மட்டும் சொல்கிறீங்க, என் மருமகனுக்கும் மாமனாருக்கும் ஆகாதா அப்படின்னு கேட்குறாங்க. 85% வராது. ஆனாலும் சொல்கிறேன், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பொறுமையாக இருந்து ஒரு காரியத்தை ஜெயிப்பது ஏற்றத்தை கொடுக்கும். ரொம்ப முக்கியமாக இந்த நாள் புளியோதரை சமைக்க முடியுதுன்னா சமைச்சு பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணி ஒரு 4 பேர் இல்லை 5 பேர் பெண்களுக்கு கொடுத்தீங்கன்னா போகிறோம். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அபாரமான நாள். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை, மிகப்பெரிய உல்லாசத்தை காணக்கூடிய அற்புதமான நாள். ஏன்னா சந்திரன் சுக்கிரனுடைய நேரடி பார்வை எங்க இருக்கு? துலாம் மேல் இருக்கு. சூரியன் குரு புதன் திரிகோணத்திலே உட்கார்ந்துருக்கு. நேரடியா அந்த பார்வையும் உட்கார்ந்துருக்கு. ராகுடைய பார்வையும் இருக்கு. உங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாதுங்க. ஐயோ நான் உள்ள எங்கேயோ இருக்கேங்க நானுங்கிற மாதிரி ஒரு குஷியில் இருப்பீங்க. துலாம் ராசி நண்பர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. மன சந்தோஷம் மிக அதிகமாக இருக்கும். தெய்வ அனுகிரகம் நன்னா இருக்கு. எடுத்த காரியங்களில் மிகப்பெரிய மேன்மை, அசாத்தியமான வலிமை, அதாவது உடம்பும் நல்லா இருக்கும், ஆரோக்கியமும் நல்லா இருக்கும். நல்ல குளிர் பிரதேசங்களுக்கு பிரயாணப்படக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள் நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரோதங்கள் வேண்டாம். மெயினாக யாருக்கிட்ட விரோதம்? வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகள் கிட்ட விரோதம் வேண்டாம். அவங்க இல்லாமல் நம்ம வாழ்க்கையே கிடையாது. சக்கரத்துக்கு அச்சாணி எப்படியோ அந்த மாதிரி பெண்கள் நம்ம வீட்டில், அம்மாவாகட்டும், உங்கள் மருமகளாகட்டும், உங்கள் மனைவி ஆகட்டும், யார் வேணா இருக்கலாம். மெயினாக அவங்களுக்கு மதிப்பு கொடுக்கணும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எந்த விதத்துலையுமே கொஞ்சம் கூட குறையில்லாமல் பார்த்துக்கொள்வது, முடிஞ்ச அளவுக்கு என்ன தேவையோ அதை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணுறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். உணவு தொழில், தையல் தொழில், டெக்ஸ்டைல் தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு அபாரமான ஏற்றம் இருக்கும். வேலையில் கொஞ்சம் குடைச்சல் இருக்கும், கண்டுக்காதீங்க, சரியா போயிடும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தேவி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசி நிறம் பிங்க் நிறம். தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கிறது அபாரமான சந்தோஷம். கலை உலகம் சம்பந்தப்பட்ட ஆட்களுக்கு அமேசிங்காக இருக்கும். மிகப்பெரிய வெற்றி. நிறைய பேர் இன்றைய நாள் கார் வாங்குறது, வண்டி வாங்குறது, ஃப்ரிட்ஜ் வாங்குறது, இந்த குளிர் சாதனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஏசி வாங்குறது, இதெல்லாம் நீங்கள் வாங்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும். எலக்ட்ரானிக்ஸ் ஒரு சில பேர் வாங்குவீங்க. அதுக்கும் மேலே குரு சூரியன் புதனுடைய பார்வை இருக்குது. அடுத்த 1 மாதத்துக்கு நீங்கள் தான் ஸ்டார். உங்களுக்கு என்ன வேணுமோ அது நடக்கும். இதுக்காக தான் இவ்வளோ நாள் நான் ஆசைப்பட்டேன், எனக்கு வேலை முடிஞ்சதுங்கிற மாதிரி இருக்கும். பயங்கர நல்ல விஷயங்கள் நடக்கும். அமோகமான நாளாக இருக்கப்படுறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினாக மகேஸ்வரன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீட்டில் இன்டீரியர் பண்ணணும்னு ஆசை வரும், வீடு கட்டணும்னு ஆசை வரும், வீடு மாற்றணும்னு ஆசை வரும். பக்கத்தில் மழை, கீழே நல்ல ஒரு நதி, அது பக்கத்தில் ஒரு வீடு, இல்லைன்னா ஒரு சின்ன ஒரு இடம். விவசாயிகளுக்கு நன்னா இருக்கப்படுறது. விவசாயிகளுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கப்படுறது. மெயினாக அந்த ஃப்ரூட்ஸ் விளைவிக்கக்கூடிய, அதாவது பழங்கள் சம்மந்தப்பட்ட விவசாயம் பண்ணக்கூடிய நபர்களுக்கு சூப்பராக மாங்காய் தோப்புலாம் வச்சுருந்தீங்கன்னு வைங்க, நல்ல பணம் வரும். நிறைய ஏற்றம் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நிறைய பேர் வீடு வைக்கணும், நிலம் வைக்கணும், எனக்கு ட்ரை பண்ணிங்கன்னா நடந்துடும். அந்தளவுக்கு நிம்மதியாகவும் பெரிய ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிங்க் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வண்டி வாகனங்கள் கண்டிப்பாக இன்றைய நாள் வாங்கியே தீர்வீங்க. யூ வில் பை. சந்திரன் சுக்கிரன் ரெண்டும் சேர்றது செவ்வாயோடைய வீட்டில். பாசிபிளாக கிருன்னு முறுக்கக்கூடிய நல்ல பைக் வாங்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஒரு சில பேருக்கு எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் புதுசாக இன்றைக்கி தான் லான்ச் ஆகிருக்கு சார், 2 நாள் முன்னாடி தான் லான்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் வாங்கலாம். மெயினாக அக்கம் பக்கத்தை வீட்டாருடன் ஒரே ஜாலியாக சந்தோஷமாக ஒரு ட்ரிப்பு போகலாம், பிக்னிக் போகலாம். இந்த மாதிரிலாம் சான்ஸ் இருக்குது. நிறைய பேருக்கு சுப செலவுகள் நடக்கும். வண்டி வாகனங்களில் கொஞ்சம் கவனமாக போகிறது நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அயோத்தியா ராமன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொறுமையாக இருந்து ஒரு காரியத்தை ஜெயிக்கக்கூடிய பிராப்தம். நினைத்தது கைகூடும். தயவுசெய்து மீனத்தில் பிறந்தவங்க ஸ்வீட் சாப்பிடாதீங்க. என்ன ஸ்வீட் சாப்பிடக்கூடாது? ஜிலேபி சாப்பிடக்கூடாது, குலோப் ஜாமுன் சாப்பிடக்கூடாது, மைசூர் பாக் சாப்பிடக்கூடாது. அப்போ என்ன தான் சார் சாப்பிடணும்? ஸ்வீட்டை மேக்ஸிமம் தவிர்த்துட்டா உங்களுக்கு பிரச்சனை முடியாது, உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. நீங்கள் ஸ்வீட்டு தானம் கொடுத்தா பணம் வரும். என்ன சார் லாஜிக்கு? 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கூடிய சந்திரன் சுக்கிரன் தானமாக கொடுக்கும் பொழுது வராத பணம் வரும். அமோகமான நாள். இந்த நாள் நீங்கள் பேசுகிறதே ரொம்ப அந்த தேன் பாயிற மாதிரி தான் பேசுவீங்க. ரொம்ப சந்தோஷமாக பெரிய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய பொன்னான நாளாக இருக்கப்படுது. இந்த நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரொம்ப முக்கியமாக அம்புஜவல்லி தாயார் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். இந்த நாள் யாருக்கு நன்னா இருக்குன்னா, நம்பர் 1 அப்படின்னு சொன்னால் துலாம், நம்பர் 2 தனுசு, நம்பர் 3 மிதுனம். அபாரமாக இருக்குது. நினைத்த எல்லா காரியங்களும் எல்லாருக்குமே நல்லபடியாக நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா
சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களாணி பவன் திரோணுகன் வந்து ததாஸ்திர. நன்றி, வணக்கம்.